ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம்ங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சீனை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ லெட் மீ கோ டு வேர் இட் இஸ் 1 செகண்ட். ஓகே, ஸோ நம்ம பியாண்டுக்குள்ளே போய்ட்றோம். ஓகே, ஸோ நமக்கு ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சீன்ஸில் போயிட்டு டிரான்ஸ்போர்ட் இல்லை, நம்ம ஒரு டிரைவிங் போகிற மாதிரி ஒரு சீன் எடுப்போம். ட்ராவல் அப்படின்ற ஒரு சீன் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பார்த்திங்கன்னா ட்ராவலில் நிறைய சீன்ஸ் இருக்குது. ஓகே, ஏதாவது ஒன்று நமக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த சீனை சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ 2 பேர் பைக்கில் போகிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போது வேறு ஒரு சீன் போடலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இவங்க 2 பேரையும் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். நம்ம இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் போய்ட்டு இப்போ ப்ராப்ஸில் போய்ட்டு நம்ம சர்ச் பண்ணுவோம் டிரான்ஸ்போர்ட். ஓகே, ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. டிரான்ஸ்போர்ட், இங்கே ப்ராப்ஸ். ஸோ இதில் நமக்கு வேணுங்கிற காரு, பஸ்ஸு, லாரி இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த கார் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது ஒரு கார் அண்ட் ஒரு பஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை நம்ம இங்கே வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த காரை இங்கே வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக ஒரு வேறு ஏதாவது ஒரு சைக்கிளோ ஏதாவது ஒன்று நம்ம செட் பண்ணலாம். இல்லாட்டி இந்த காரை நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அந்த இடத்துல என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரைட், நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கார் இந்த பக்கம் ஆட் பண்ணுறேன். ஓகே, ரைட். இதை நம்ம ஆர்டர் மூவ் பேக்வேர்ட் கொடுத்துடலாம். ஸோ அந்த பக்கம் இருக்கிற மாதிரியும் இந்த பஸ்ஸை இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிடலாம். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு கரெக்டான ஒரு வியூ கிடைக்கும். ஸோ காரையும் சின்னதாக்கி இந்த ரோட்டில் வச்சுருவோம். அண்ட் பஸ்ஸு இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜீப்பையும் நம்ம குட்டியாக்கி இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த பக்கம் ரோட்டில் அது இருக்கிற மாதிரியும் போட்டுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம வேறு ஏதாவது கூட ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கங்க. நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஏரோப்ளேன் போகிற மாதிரி ஆட் பண்ணலான் இருக்கேன். லெட் மீ ஆட் சம் திஸ் ஒன். நல்லா குட்டியாக ஆக்கிட்டு இதை நம்ம இப்படி வச்சுக்கலாம். ரொம்ப தூரத்தில் பறக்கிற மாதிரி அண்ட் லைட்டாக இப்படி டில்ட் ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த வியூ நல்லா கிடைக்கும். ரைட், இப்போ இந்த பஸ்ஸோட கலர் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா, இப்போ இந்த ப்ளூ வேறு அடிக்கலாம். இல்லாட்டி நம்ம ஊர் கவர்மெண்ட் பஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு கலரில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கலரில் வச்சுருப்பாங்க. இதை ஒரு பிங்க் கலரில் இந்த ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் எல்லாம் பிங்க் கலரில் வச்சுருப்பாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது உங்கள் விருப்பம் தான், என்ன கலர் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் பிளாக்குக்கு பிளாக்கே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பஸ் அண்ட் கார் நான் ஒரே நிமிஷம், காருக்கு நம்ம வேறு ஒரு கலர் கொடுப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்குங்க. அண்ட் இந்த கிரே கலருக்கு பதில் உங்களுக்கு உள்ள மிரர் என்ன கலர் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஆம்புலன்ஸாக ஏதோ ஒரு வெஹிக்கிள். ஸோ இதுக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஒயிட்டுக்கு பதில் கிரே ஆர் பிளாக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் அது பிளாக்கில் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதுதான் சீன். ஸோ இந்த சீனுக்கு நான் காருக்கு என்ன பண்ணுறேன்னா, நம்ம ட்ரான்சிஷன் மோஷன் பாத் கொடுக்கணும். ஸோ இதை கிளிக் பண்ணி மோஷன் பாத் கிளிக் பண்ணி அண்ட் இதை சூஸ் பண்ணி நமக்கு லைன் இப்படி கிளிக் பண்ணி இந்த பக்கம் ஏரோ வச்சோம் அப்படின்னா நமக்கு கார் இப்படி போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அண்ட் டைம் ஃப்ரேம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு 4 செகண்ட். அண்ட் பஸ்ஸுக்கும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோஷன் பாத் கொடுத்து லைன்ஸில் போயிட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பஸ் இந்த பக்கம் போகிற மாதிரி. அண்ட் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த பக்கம் வரணும் இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணி லைனை இந்த பக்கம் சூஸ் பண்ணிங்கன்னா அது இப்படி போகும். ஓகே, ஸோ நம்ம இன்னும் கூட நீங்கள் ட்ராக் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா கூட தாராளமாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த லைனை இன்னும் இழுத்து இப்படி வச்சிங்கனாலும் ஓகே. அண்டு பஸ்ஸையும் அதே மாதிரி நீங்கள் வேகமாக போக வைக்கணும்னா டைமை மிஸ்மேட்ச் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வரும். ஆட்டோமேட்டிக்காக வச்சிங்கன்னா ரெண்டுமே ஈவனாக போகும். கொஞ்சம் முன்ன பின்ன வச்சிங்க அப்படின்னா ஒன்று வேகமாக போகும், ஒன்று ஸ்லோவாக வரும். அந்த கான்செப்டில் இருக்கும். ரைட், ஓகே. அண்ட் இதையும் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே இழுத்து இங்கே வச்சிடும். இப்படியே இருக்கட்டும். ஓகே, அண்ட் இந்த ஏரோப்ளேனை நம்ம ஏரோப்ளேனுக்கு வேணால் நம்ம பின்னாடி பேக்ரவுண்டில் இண்டிகோ கலர் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ ஒயிட் ஒயிட்டாகவே இருக்கட்டும். அண்ட் இதோட மோஷன் பார்த்தியும் நம்ம என்ன பண்ணுறோங்க, லைன்ஸில் போயிட்டு இப்படி போகிற மாதிரி வச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ இது ஃப்ளைட் ஓகே இந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ ப்ரிவியூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வரும் நமக்கு ப்ரிவியூ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நமக்கு வந்து ஒரு வெஹிக்கிள்ஸ் வந்து போகிற மாதிரியும் அழகாக ஒரு ஏரோப்ளேன் அந்த டைமில் டேக் ஆஃப் ஆகி போகிற மாதிரியும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இல்லையா? ரைட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து அழகாக பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம கேமரா பொசிஷன் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா கேமரா இந்த இடத்துல நம்ம கொடுத்தோம்னா நல்லா இருக்காது. ஜஸ்ட் லைக் தட் இப்போ நான் ஒரு ஆட் கேமரா கொடுக்குறேன் அண்ட் ஃபர்தராக இன்னொரு ஆட் கேமரா கொடுத்து இந்த காரை நான் வந்து கார்லேருந்து ஜூம் இன் பண்ணி இல்லை நம்ம கார்லேருந்து எடுத்துகிட்டு வரமோ இங்கேருந்து ஜூம் இன் பண்ணிவிட்டு வர்ற மாதிரி வைக்கிறோம். நீங்கள் இப்போ இதை ப்ரிவியூ பார்த்தோம் அப்படின்னா இந்த சீனுக்கு அது வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா இது ஃபுல் வியூ சீன்ஸ்க்கு தான் நம்ம அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுக்கக்கூடாது. நம்ம எங்கேருந்து ஒரு பர்டிகுலராக யாராவது பேசுகிறாங்க பழகுறாங்க அந்த மாதிரி இடத்துல இல்லை ஒரு முக்கியமாக ஒருத்தர் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னும் போது அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களில் கொடுக்கறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதில் கொடுத்தா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பட் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். லோடாகி வரட்டும். அதுங்களா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து போகுது. ஸோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல போய் முடியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆப்ஷனை வெளியே கொண்டு வந்துடுறோம் அண்ட் இந்த ரெட் கலரை வந்து உள்ளே கொண்டு போகிறோம். அதாவது கார்லேருந்து போகிற மாதிரி சூஸ் பண்ணிடுறோம். இதை வந்து ஃபுல் வியூவில் வச்சுட்டு ரிவ்யூ கொடுத்து பார்க்கலாம். ஓகே, சம்டைம்ஸ் இந்த மாதிரி எரர் அடிச்சுன்னா ரீட்ரை கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த சீன்ஸை வந்து நம்ம வந்து ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய பண்ண தான் வரும். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த செஷனில் பார்ப்போம். புரியல அப்படின்னா மறுபடியும் வீடியோவை திருப்பியும் பாருங்கள்.